அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வழங்கும் சொல்லுங்கள் வெல்லுங்கள் ரமலான் சிறப்பு கேள்வி பதில் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி பல்வேறு மார்க்க விஷயங்களை உங்களுக்கு தரக்கூடியதாகவும், இந்த நிகழ்ச்சியின் மூலம் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் தங்களுடைய மார்க்க அறிவை பெருக்கிக் கொள்ளக்கூடிய வகையில் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து 80க்கும் மேற்பட்ட போட்டியாளர்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற இருக்கிறார்கள். சுமார் 700 கேள்விகள் இந்த நிகழ்ச்சியில் இருக்கிறது. இதன் மூலம் நம்முடைய மார்க்க சிந்தனையை புதுப்பித்துக் கொள்ளக்கூடிய ஒரு நல்லதொரு வாய்ப்பு இந்த நிகழ்ச்சி மூலம் கிடைக்கும். இந்த உலகத்தில் அற்பமான விஷயங்களுக்கு, அற்பமான பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய பெரும்பாலான மக்கள் இருக்கக்கூடிய தருணத்தில் நம்முடைய மார்க்க சிந்தனையை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். நம்முடைய மார்க்க சிந்தனையை தெரிந்து கொள்வதன் மூலம், அதிகப்படுத்திக் கொள்வதன் மூலம் மறுமையில் இறைவனுடைய அன்பையும் கருணையும் பெற முடியும் என்கின்ற ஒரு நல்லதொரு வாய்ப்பும் இந்த நிகழ்ச்சியில் இருக்கிறது. இங்கு கேட்கக்கூடிய கேள்விகள் பங்கு பெறக்கூடிய போட்டியாளர்களுக்கு மட்டுமல்ல, இது தொலைக்காட்சியிலும் சமூக ஊடகங்களிலும் இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும் பொழுது அது உங்களுடைய மார்க்க அறிவை சுய பரிசோதனை செய்து கொள்வதற்கு இந்த நிகழ்ச்சியை டிவியில் பார்ப்பவர்களும் சமூக ஊடகங்களில் பார்ப்பவர்களும் உங்களுடைய பதில் சரியானதா என்பதை கண்டறிவதற்கு இந்த நிகழ்ச்சி ஏதுவாக அமையும். இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறக்கூடிய தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தை சார்ந்த பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வந்திருக்கக்கூடிய சகோதரர்களில் இருந்து ஒவ்வொருவருக்கும் வாய்ப்புகள் வழங்கப்படும். அந்த வாய்ப்புகள் மூலம் அவர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு அவர்களுடைய அந்த மார்க்க சிந்தனையை அதிகப்படுத்திக் கொள்வதற்கும் அவர்களை ஆர்வமூட்டுவதற்கும் பரிசுகள் வழங்கப்படுகிறது. பல்வேறு வகையில் நாம் மார்க்க உபதேசங்களை கேட்டிருப்போம். பயான்கள் மூலம் பல்வேறு மார்க்க விளக்கங்களை கேட்டிருப்போம். இஸ்லாம் ஒரு எளிய மார்க்கம் என்கின்ற நிகழ்ச்சி மூலம் நம்முடைய சந்தேகங்களை நிவர்த்தி பெற்றிருப்போம். இது போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகள் மூலம் நம்முடைய மார்க்க சந்தேகங்களை தெளிவு பெற்றுக் கொண்ட நாம் இந்த சொல்லுங்கள் வெல்லுங்கள் என்கின்ற கேள்வி பதில் நிகழ்ச்சியின் மூலம் மேலும் நம்மை மெருகேற்றுக் கொள்வதற்கு இந்த நிகழ்ச்சி வாய்ப்பாக அமையும் என்கின்ற நோக்கத்தோடு இந்த நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வழங்கும் சொல்லுங்கள் வெல்லுங்கள் நிகழ்ச்சியின் முதல் போட்டியாளராக காமில் நூரி அவர்கள் பங்கு பெறுகிறார். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் ஸலாம். எந்த ஊர் நீங்க? சொந்த ஊர் மேலப்பாளையம். மேலப்பாளையம். இமாமா இருக்கீங்களா? ஆமாம், புதுக்கோட்டை மாவட்டத்தில் இமாமா இருக்கேன். புதுக்கோட்டையிலே. புதுக்கோட்டை கிளை 2. கிளை 2ல. எத்தனை வருஷமா இமாமா இருக்கீங்க? 3 வருஷமா இருக்கு. 3 வருஷமா. சொல்லுங்கள் வெல்லுங்கள் ரூல்ஸ் எல்லாம் தெரியுமா உங்களுக்கு? தெரியும். ரூல்ஸ் இருந்தாலும் ஒரு முறை சொல்லிடுறோம். மொத்தம் இதுல 10 கேள்விகள் கேட்கப்படும். அந்த 10 கேள்விகள்ல முதல் 4 கேள்விகளுக்கு எந்தவித சாய்ஸும் வழங்கப்படாது. இரண்டாவது 3 கேள்விகளுக்கு 50-50 சாய்ஸ் வழங்கப்படும். மூன்றாவது 3 கேள்விகளுக்கு நீங்கள் வேற ஒரு கேள்வியை தேர்ந்தெடுக்கக்கூடிய வாய்ப்பு வழங்கப்படும். நிகழ்ச்சிக்கு போயிடலாமா? காமில் நூரி அவர்களுக்கான முதல் கேள்வியை போடுங்க. எத்தனை பள்ளிவாசல்களுக்கு நன்மை நாடி செல்வதற்கு அனுமதிக்கப்பட்டுள்ளது? A 4, B 3, C 2, D 1. உங்களுக்கான நேரம் தொடங்கு. B 3. B 3. கன்ஃபார்மா? கன்ஃபார்ம். கன்ஃபார்ம் பண்ணிடலாமா? லாக் பண்ணிடலாமா? தவறாக இருந்தால் நீங்கள் வெளியேறிடுங்க. சரிதானே? என்னென்ன 3 பள்ளி தெரியுமா? மஸ்ஜிதுல் ஹராம், மஸ்ஜிதுல் நபவி, மஸ்ஜிதுல் அக்ஸா. கம்ப்யூட்டர் ஜி காமில் அவர்கள் 3 என்ற பதிலை அளித்திருக்கிறார். சரியான பதிலா? சரியான பதில். நீங்கள் முதல் கேள்விக்கான பதிலை சொல்லியிருக்கிறீர்கள். இதற்கான ஹதீஸ் முஸ்லிமில் 2700ஆக இது இடம்பெற்றிருக்கிறது. காபா அமைத்துள்ள பள்ளிவாசல், எனது மஜூது நபவி பள்ளிவாசல், ஜெருசலத்தில் உள்ள ஈரியா அல் அக்ஸா பள்ளிவாசல் ஆகிய 3 பள்ளிவாசல்களுக்கு மட்டுமே அதிக நன்மை நாடி பயணம் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்ற செய்தி முஸ்லிமில் 2700வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. உங்களுக்கான இரண்டாவது கேள்வி போயிடலாமா? போயிடலாம். கபீர் ஜி காமிலுக்கான இரண்டாவது கேள்வி சொல்லுங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
எங்கேயும் பயணம் சென்றால் எந்த நேரத்தில் ஊர் திரும்புவார்கள்? ஏ முற்பகல் நேரம், பி மதிய நேரம், சி மாலை நேரம், டி அதிகாலை நேரம். உங்களுக்கான நேரம் ஏ முற்பகல் நேரம். ஏ முற்பகல் நேரம். எப்படி சொல்றீங்க? அது படிச்சிருக்கீங்களா? படிச்சிருக்கேன். இது தொடர்பான ஹதீஸ் எது தெரியுமா உங்களுக்கு? தெரியல. ஆனா முற்பகல் நேரம் அப்படிங்கிறது எப்படி, எதை வச்சு சொல்றீங்க? படிச்சதை வச்சு சொல்றேன். படிச்சிருக்கீங்க. பாத்துருவோமா சரியான பதிலான்ட்டு? கம்ப்யூட்டர் சகோதரர் ஏ என்ற பதிலை சொல்லியிருக்கிறார். அது சரியான பதில். நீங்கள் 2 பதிலை சரியாக சொல்லியிருக்கிறீர்கள். அதற்கான பரிசு உங்களுக்கு டிஎன்டிஜே வெளியீடான ரியாலுஸ் சாலிஹின் ஹதீஸ் புத்தகம் அன்பளிப்பாக வழங்கப்படும். இதற்கான ஹதீஸ் முஸ்லிமில் 1292வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கேயும் பயணம் சென்றால் முற்பகல் நேரத்தில் தான் ஊர் திரும்புவார்கள். அவ்வாறு திரும்பியதும் முதலில் பள்ளிவாசலுக்கு சென்று 2 ரக்காத் தொழுதுவிட்ட பிறகு பள்ளிவாசலில் அமர்வார்கள். இது ஒரு சுன்னத்தான விஷயம். நாம நிறைய பயணங்கள் மேற்கொள்கிறோம். பயணம் சென்று திரும்பி வந்துவிட்டால் 2 ரக்காத் தொழுகை சுன்னத்தான தொழுகை தொழ வேண்டும் என்பது இதன் மூலம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு மார்க்க அறிவு நமக்கு கிடைக்கிறது. அடுத்த கேள்வி போலாமா? உங்களுக்கான 3வது கேள்வி. எந்த பொருளை பள்ளிவாசலில் தொலைத்துவிட்டு அங்கே தேடும் போது உனக்கு கிடைக்காமல் போகட்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள்? ஏ ஒட்டகம், பி ஆடு, சி கோவேரி கழுதை, டி குதிரை. உங்களுக்கான நேரம் ஒட்டகம். ஒட்டகம் ஏ. கன்ஃபார்மா? லாக் பண்ணிடலாமா? கம்ப்யூட்டர் ஜி சகோதரர் காமில் அவர்கள் ஏ ஒட்டகம் என்ற பதிலை சொல்லியிருக்கிறார்கள். சரியான பதிலா? கரெக்ட், சரியான பதில். நீங்கள் இதுவரை 3 கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருக்கிறீர்கள். உங்களுக்கான 3வது கேள்விக்கான பரிசு டிஎன்டிஜே பப்ளிகேஷன் வழங்கும் புத்தக கிஃப்ட் உங்களுக்கு அன்பளிப்பாக வழங்கப்படும். இந்த செய்தி முஸ்லிமில் 983வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. ஒருமுறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது முடிந்ததும் ஒரு மனிதர் எழுந்து காணாமல் போன எனது சிவப்பு ஒட்டகத்தை கண்டுபிடித்து அதனிடம் என்னை அழைத்து செல்பவர் யார் என்று கேட்டார். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உனது ஒட்டகம் உனக்கு கிடைக்காமல் போகட்டும், பள்ளிவாசல் எதற்காக கட்டப்பட்டனவோ அதற்கு மட்டுமே உரியவனாகும் என்று சொன்னார்கள் என்ற ஹதீஸ் முஸ்லிமில் 983வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. உங்களுக்கான 4வது கேள்வி வரலாமா? கம்ப்யூட்டர் ஜி 4வது கேள்வி போடுங்க. நறுமணம் பூசிய பெண்கள் எந்த தொழுகையில் பள்ளிவாசல்களுக்கு செல்லக்கூடாது? ஏ இஷா, பி மஹ்ரிப், சி ஃபஜர், டி அஸர். உங்களுக்கான நேரம் ஏ இஷா. இஷா. இஷா சரியான பதிலா? சரியான பதில். நீங்க 3 கேள்வியில ஏ 2 ட்ரிப் சொல்லிருக்கீங்க. கன்ஃபார்ம் பண்ணீங்க. இஷா. தவறா இருந்தால் நிகழ்ச்சியில இருந்து வெளியே போங்க. சகோதரர் காமில் அவர்கள் ஏ என்கின்ற பதிலை சரியான பதில் என சொல்லி இருக்கிறார். கம்ப்யூட்டர் ஜி ஏ சரியானதா? ஏ சரியானது. அதற்கான ஆதாரம் முஸ்லிமில் 760வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. நறுமண புகையை பயன்படுத்திய எந்த பெண்ணும் கடைசி தொழுகையான இஷா தொழுகையில் நம்முடன் கலந்து கொள்ள வேண்டாம் என்ற செய்தி முஸ்லிமில் 760வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. கொஸ்டின் ரொம்ப ஈஸியா இருக்கா? ரொம்ப ஈஸியா இருக்கா? இல்ல இல்ல, கஷ்டமா இருக்கு. தெரிஞ்ச செய்திகளா வருதோ? தெரிஞ்ச செய்தி. கொஞ்சம் கேட்டுருவோமா? இப்படியே கேட்க. எத்தனை வருஷம் இமாமத்து பணியில இருக்கீங்க? 10 வருஷம். 10 வருஷம். அழகிய முன்மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செயல் திட்டத்தை எப்படி பாக்குறீங்க? ஒரு இமாமா நீங்க எப்படி பாக்குறீங்க? நல்ல விஷயம் தான். மக்களுக்கு போய், அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம்னா அவங்க வருஷத்துக்கு ஒரு தடவை நினைவு கூறுவது அப்படின்னு வழங்கி வச்சுட்டாங்க. இதன் மூலமாக இவ்வளோ விஷயம் இருக்குதா, அவங்க எவ்வளோ தியாகங்கள் செஞ்சுருக்காங்களா,
இவ்வளோ பிரார்த்தனை கேட்டிருக்காங்களா, தனக்காக வேண்டி, தம்முடைய குடும்பத்துக்காக வேண்டி, தம்முடைய சமூகத்திற்காக வேண்டி இவ்வளோ தியாகங்கள் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற மக்களுக்கு இப்போ தான் வந்து ஓரளவு தெரியுது இதன் மூலமாக. சகோதரர் காமில் அவர்கள் சொல்வது போல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த அழகிய முன்மாதிரி செயல் திட்டத்தை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் 10 மாத செயல் திட்டமாக கையில் எடுத்தது. இன்றைக்கு தமிழ் பேசக்கூடிய அத்தனை மக்களிடத்திலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய அந்த தியாக வரலாறுகளை பற்றி பல்வேறு கோணங்களில் நாம் கொண்டு சென்றிருக்கின்றோம். இது தமிழகம் முழுவதும் நல்ல வரவேற்பை பெற்றிருக்கிறது என்பதை சகோதரர் காமில் அவர்களுடைய செய்தியிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. காமில், உங்களுக்கான 2வது சுற்று போயிடலாமா? இந்த 2வது சுற்றுல உங்களுக்கு 50-50 சாய்ஸ் இருக்கு. அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். கம்ப்யூட்டர் ஜி, காமிலுக்கான 2வது சுற்றுக்கான கேள்வி, பத்ர் போரில் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் நேரடியாக மோதிய நபர் யார்? ஏ உத்பா பின் ரபியா, பி ரபியா பின் உத்பா, சி உபைதா பின் ஹாரிஸ், டி உபைதா பின் அலாரிஸ். உங்களுக்கான நேரம். உத்பா பின் ரபியா. உத்பா பின் ரபியா. பி ஏன் உங்க சியா? ஏ ஏ ஏ உத்பா பின் ரபியா. ரபியா சரியான பதிலா? இது தொடர்பா என்ன தெரியும்? அது என்ன சம்பவம் என்ன தெரியும் உங்களுக்கு இது சம்பந்தமா? ஏதான் கன்ஃபார்ம் பண்ணலாமா? லாக் பண்ணலாமா? கம்ப்யூட்டர் ஜி, ஏ உத்பா பின் ரபியா என்ற பதிலை சகோதரர் காமில் அவர்கள் கிளிக் செய்திருக்கிறார். சரியான பதிலா? சரியான பதிலை சொல்லியிருக்கிறார். சகோதரர் காமில் அவர்கள் தன்னுடைய 5வது கேள்விக்கு சரியான பதிலை சொல்லி ரூபாய் 1000 நீங்கள் அன்பளிப்பாக பெறுகிறீர்கள். இதற்கான ஆதாரம் நூல் அபுதாபியில் 2291வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹம்சா எழுந்திரும், அலி எழுந்திரும், உபைதா பின் அல் ஹாரிஸ் எழுந்திரும் என்று கூறினார்கள். ஹம்சா அவர்கள் உத்பாவுடன் மோதினார் என்ற ஹதீஸ் அபுதாபியில் 2291வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. அப்ப நீங்க வந்து இதுவரைக்கும் 5 கொஸ்டின்களுக்கு சரியான பதிலை சொல்லி இருக்கிறீர்கள். சகோதரர் காமில் அவர்களுக்கான 6வது கேள்வி, கம்ப்யூட்டர் ஜி, பத்ர் போரில் வலீத் பின் உத்பா கொன்ற நபித்தோழர் யார்? சைபா பின் ரபியா ரலியல்லாஹு, உதைபா பின் அல் ஹாரிஸ் ரலியல்லாஹு, சி உத்பா பின் அல் ஹாரிஸ் ரலியல்லாஹு, டி ரபியா பின் உத்பா ரலியல்லாஹு. உங்களுக்கான நேரம். ஷைபா பின் ரபியா. ஏ ஏ சைபா பின் ரபியா ரலியல்லாஹு. கன்ஃபார்மா? தவறான பதில் சொன்னால் நிகழ்ச்சியிலிருந்து நீங்கள் வெளியேற நேரிடும். ஓகேவா? 50-50 ஆப்ஷன் இருக்கு. பயன்படுத்திக்கிறீங்களா? இல்ல, நல்லா விளையாண்டுட்டு வர்றீங்க, பாத்துங்க. ஷைபா பின் ரபியா. ஏ தான் கன்ஃபார்மா? ஏ கன்ஃபார்ம். கம்ப்யூட்டர் ஜி, ஏ சரியான பதிலா? தவறான பதிலை சகோதரர் காமில் அவர்கள் சொல்லி இந்த நிகழ்ச்சியில் இருந்து வெளியேறுகிறார். உங்களுக்கு 50-50 ஆப்ஷன் இருந்துச்சு. அந்த ஆப்ஷனை பயன்படுத்திங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அந்த ஆப்ஷனை பயன்படுத்தி இருந்தீங்கன்னா நீங்க பெற்ற பரிசு தொகையோடு நீங்கள் வெளியேறி இருப்பீர்கள். ஆனால் தவறான பதிலை நீங்கள் சொன்னீர்கள், அதனால் பரிசு தொகையை இழக்கிறீர்கள். இது சரியான பதில். அபுதாபியில் 2291வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹம்சா எழுந்திரும், அலி எழுந்திரும், உதைபா பின் அல் ஹாரிஸ் எழுந்திரும் என்று கூறினார்கள். ஹம்சா அவர்கள் உத்பாவிடமும் அலி அவர்கள் சைபாவிடமும் மோதினார். உதைபாவும் வலீத் பின் மாறி மாறி வெட்டி கொண்டனர். ஒருவர் மற்றவரை காயமுற செய்தனர். பின்னர் நாங்கள் வலீதை தாக்கி கொன்றோம், உபைதாவை சுமந்து சென்றோம் என்ற ஹதீஸ் அபுதாபியில் 2291வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. 5 கேள்விக்கு மிக சரியான பதிலை சொன்ன சகோதரர் காமில் அவர்கள் 6வது கேள்விக்கு தவறான பதிலை சொல்லி இந்த நிகழ்ச்சியில் இருந்து வெளியேறுகிறார். அவருடைய மார்க்க சிந்தனை மேலும் மேலும் அதிகரிக்க இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்வோம்.
இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக ஒளிபரப்புவதற்கு ஒத்துழைப்பு வழங்கிய அனைத்து சகோதரர்களுக்கும் அல்லாஹு தஆலா அருள் புரிவானாக. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சொல்லுங்கள் வெல்லுங்கள் நிகழ்ச்சியில் நம்மோடு பங்கு பெற்று கேள்விக்கான பதில் சொல்ல வந்திருக்கிறார் சகோதரர் கனி அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி. எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? திருச்சியில இருந்து வந்திருக்கேன். பீமாநகர் ஏரியா. பீமாநகர்ல இருந்து வந்திருக்கீங்க. ஆமா. நிகழ்ச்சியை பற்றிய அனைத்து ரூல்ஸும் தெரியுமா உங்களுக்கு? தெரியும் தெரியும். தெரியும். முதல் 4 கேள்விகள் சாய்ஸ் வழங்கப்படாது. சாய்ஸ் வழங்கப்படாது. இரண்டாவது சுற்றுல 3 கேள்விகள் கேட்கப்படும். 50-50. அதுல 50-50 சாய்ஸ் இருக்கிறது. மூன்றாவது சுற்றில் 3 கேள்வி கேட்கப்படும். அந்த 3 கேள்வியில் உங்களுக்கு ஏதாவது ஒரு கேள்விக்கு விடை தெரியவில்லை என்றால் மாற்று கேள்வியை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். ஓகே. அப்ப உங்களுக்கான ரூல்ஸ் தெரியும். சரியா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க கனிபாய்? டிரைவிங் ஸ்கூல் வச்சிருக்கேன். சிட்டி டிரைவிங் ஸ்கூல்னு திருச்சியில. சிட்டி டிரைவிங் ஸ்கூல் வச்சிருக்கேன். போட்டிக்கு போலாமா? போலாம். சகோதரர் திருச்சி கனி அவர்களுக்கான முதலாவது கேள்வி. கம்ப்யூட்டர் ஜி, முதலாவது கேள்வி சொல்லுங்க. கனி அவர்களுக்கான கேள்வி என்ன? பள்ளிவாசலில் தூணில் கைதியாக கட்டி வைக்கப்பட்ட நபர் யார்? சுமாமா இப்னு அசால், பி சுமாமா இப்னு உசால், சி சுமாமா இப்னு யசால், டி சுமாமா இப்னு தசால். உங்களுக்கான நேரம். பி சுமாமா இப்னு உசால். பி சுமாமா இப்னு உசால். ஆமா. சரியான பதிலா? சரியான பதில். கம்ப்யூட்டர் ஜி, உங்களுக்கான பதில் சரியானதா? சரியான பதிலை சகோதரர் கனி அவர்கள் சொல்லியிருக்கிறார். அவர் முதல் கேள்வி சரியான பதிலை சொன்னதற்கான பரிசாக ஒரு வருட சத்திய முழக்கம் மற்றும் நடுநிலை சமுதாயத்தை அன்பளிப்பாக பெறுகிறார். இதற்கான ஆதாரம் புகாரியில் 462வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நஜத் பகுதியை நோக்கி குதிரைப்படையை பிரிவொன்றை அனுப்பி வைத்தார்கள். அவர்கள் பனு ஹனிஃபா குலத்தை சேர்ந்த யமாமா வாசிகளின் தலைவரான சுமாமா பின் உசால் எனப்படும் ஒரு மனிதரை கொண்டு வந்தார்கள். இது புகாரியில் 462வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. உங்களுக்கான அடுத்த கேள்வி போலாமா? போலாம். காபாவில் இணை வைப்பவர்கள் எவ்வாறு தொழுது வந்தனர்? ஏ கைத்தட்டுதல், சீட்டி அடிப்பது, பி கைத்தட்டுதல் மட்டும், டி சீட்டி அடிப்பது மட்டும், டி காபாவை முத்தமிடுவது. உங்களுக்கான நேரம். ஏ கைத்தட்டுதல், சீட்டி அடிப்பது. ஏ ஏ சீட்டினா என்னன்னு தெரியுதா? சீட்டினா விசில் அடிக்கிறது. விசில் அடிப்பது. கம்ப்யூட்டர் ஜி, ஏ என்ற பதிலை சகோதரர் கனி அவர்கள் சொல்லி இருக்கிறார். சரியான பதிலா? இது சரியான பதில். இதற்கான ஆதாரம் அல் குர்ஆனில் 8வது அத்தியாயம் 35வது வசனத்தில் அந்த ஆலயத்தில் அவர்களின் தொழுகை என்பது சீட்டி அடிப்பதும் கைத்தட்டுவதும் தவறில்லை. நீங்கள் இறைமறுப்பவராக இருந்தால் வேதனையை சுவையுங்கள் என்ற செய்தி அல் குர்ஆனில் இடம்பெற்றிருக்கிறது. சரி, உங்களுக்கான அடுத்த கேள்வி, மூன்றாவது கேள்வி. காபாவை சுற்றி மொத்தம் எத்தனை சிலைகள் இருந்தன? ஏ 300, பி 360, சி 366, டி 355. உங்களுக்கான நேரம். பி 360. 360. 360 என்ற பதிலை கனி அவர்கள் சொல்லியிருக்கிறார். சரியான பதிலா? சரியான பதிலை சகோதரர் கனி அவர்கள் சொல்லி 3 கேள்விக்கு பதில் சொல்லி இருக்கின்றார். அவருக்கான 4வது கேள்வி செல்வதற்கு முன் இதற்கான ஹதீஸ் புகாரியில் 2478வது ஹதீஸாக இடம்பெற்று இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபாவை சுற்றிலும் 360 சிலைகள் இருக்க மக்கா நகருக்குள் நுழைந்தார்கள் என்ற செய்தி இடம்பெற்றிருக்கிறது. உங்களுக்கான 4வது கேள்வி. இந்த கேள்வியை நீங்கள் சரியான பதில் அளித்தீர்கள் என்று சொன்னால் டிஎன்டிஜே பப்ளிகேஷன் தமிழாக்க வெளியீடு அல் குர்ஆன் உங்களுக்கு அன்பளிப்பாக வழங்கப்படும். உங்களுக்கான 4வது கேள்வி. யாருடைய காலத்தில் மக்காவை முற்றுகையிடும் போது இறை இல்லம் காபா தீக்கிரைக்கானது? ஏ கஸ்ஸாஸ் பின் யூசுப், பி யஸீத் பின் முஆவியா, சி யஸீத் பின் முன்சிர், டி யஸீத் பின் மாவுவித். உங்களுக்கான நேரம்.
யசீத் பின் முஆவியா. பி யசீத் பின் பி முஆவியா. பி பி. பி. சரியான பதிலா? சரியான பதில். யோசிச்சு சொல்லுங்க. தவறான பதிலா இருந்தால் நீங்கள் வெளியேற நேரிடும். பி யசீத் பின் முஆவியா. யசீத் பின் முஆவியா. கம்ப்யூட்டர் ஜி சரியான பதிலா? சரியான பதிலை சகோதரர் அவர்கள் 4 கேள்விகளுக்கு சொல்லி அல் குர்ஆன் தமிழாக்கத்தை அன்பளிப்பாக பெறுகிறார். உங்களுக்கான அடுத்த சுற்றுக்கு நீங்கள் செல்கின்றீர்கள். இதுல 50-50 சாய்ஸ் இருக்கு, அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். மிக விறுவிறுப்பாக சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியின் சகோதரர் கனி அவர்கள் 4 கேள்விகளுக்கு பதில் சொல்லி அடுத்த சுற்றிற்கு முன்னேறி இருக்கிறார். அதற்கு முன்பாக யாருடைய காலத்தில் மக்காவை முற்றுகையிடும் போது இறை இல்லம் காபா தீக்கிரை ஆனது என்ற கேள்விக்கான ஹதீஸ் முஸ்லிமில் 2589வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. யசீத் பின் முஆவியா ஆட்சி காலத்தில் ஷாம்வாசிகள் போர் தொடுத்த போது இறை இல்லம் காபா தீக்கிரை ஆனது என்ற செய்தி இடம்பெற்றிருக்கிறது. கனிக்கான அடுத்த கேள்வி சகோதரர் கனி அவர்களுக்கான 5வது கேள்வி. வீட்டில் அழகிய முறையில் உழு செய்த பிறகு பள்ளிக்கு தொழுகைக்காக வருகிறாரோ அவர் யாருடைய விருந்தாளி? ஏ நபிமார்களின் விருந்தாளி, சி மலக்குமார்களின் விருந்தாளி, டி அல்லாஹ்வின் விருந்தாளி, டி இதில் எதுவும் இல்லை. உங்களுக்கான நேரம். சி அல்லாஹ்வின் விருந்தாளி. சி அல்லாஹ்வின் விருந்தாளி. இது தொடர்பாக ஹதீஸ் தெரியுமா உங்களுக்கு? நல்லா இது நான் படிச்சிருக்கேன். அது நம்பர் தெரியல. நம்பர் தெரியல. அல்லாஹ்வின் விருந்தாளி. ஆனால் 50-50 சாய்ஸ் இருக்கு, நீங்க பயன்படுத்திக்கலாம். இல்லை, இது அல்லாஹ்வின் விருந்தாளியை கொடுங்க. அல்லாஹ்வின் விருந்தாளி தான் அடுத்து பயன்படுத்திக்கொண்டு. வீட்டில் அழகிய முறையில் உழு செய்த பிறகு பள்ளிக்கு தொழுகைக்காக வருகிறாரோ அவர் யாருடைய விருந்தாளி என்ற கேள்விக்கு சகோதரர் கனி அவர்கள் சி அல்லாஹ்வின் விருந்தாளி என சொல்லி இருக்கிறார். சரியான பதிலா கம்ப்யூட்டர் ஜி? சரியான பதிலை சொல்லி இருக்கிறீர்கள். இதற்கான ஆதாரம் அல் முஸம்முல் கபீர் 6016வது செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யார் தன்னுடைய வீட்டில் அழகிய முறையில் உழு செய்த பிறகு பள்ளிக்கு தொழுகைக்காக வருகிறாரோ அவர் அல்லாஹ்வின் விருந்தாளி ஆவார். விருந்தாளியை கண்ணியப்படுத்துவது விருந்தளிப்பவர் மீது கடமையாகும் என்ற செய்தி இடம்பெற்றிருக்கிறது. அடுத்த கேள்வி போயிடலாமா? போலாம். உங்களுக்கான 6வது கேள்வி. எத்தனை நபர்கள் இருந்து பாங்கு கூறப்பட்டு தொழுகை நிலை நாட்டப்படவில்லை ஆயின் அத்தகையவர்களிடம் சைத்தான் ஆதிக்கம் செலுத்துவான் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள்? ஏ 5, பி 4, சி 2, டி 3. உங்களுக்கான நேரம். டி 3. டி 3 கன்ஃபார்மா? கன்ஃபார்ம். 50-50 வேணாமா உங்களுக்கு? அடுத்த தடவை பார்த்துக்கோங்க. அடுத்த क्वेश्चनல அல்லாஹ் உதவி செய்யும். கமிட்டர் ஜி டி 3 என்ற பதிலை சகோதரர் கனி அவர்கள் சொல்லி இருக்கிறார். சரியான பதிலா? சரியான பதிலை சொல்லி இருக்கிறீர்கள். அல்ஹம்துலில்லாஹ். உங்களுக்கான 7வது கேள்விக்கு செல்வதற்கு முன் இதற்கான ஹதீஸ் அகமதில் 27554வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. ஒரு நகரத்திலோ கிராமத்திலோ 3 நபர் இருந்து அவர்களுக்கு மத்தியில் பாங்கு கூறப்பட்டு தொழுகை நிலைநாட்டப்படவில்லை ஆயின் அத்தகையவரிடம் சைத்தான் ஆதிக்கம் செலுத்தாமல் விடமாட்டான். எனவே நீங்கள் ஜமாத்தை வலுவாக பிடித்துக் கொள்ளுங்கள். நிச்சயமாக ஓனாய் அடித்து தின்னுவது தனித்த ஆட்டைத்தான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் கூற செவியுற்றிருக்கிறேன் என்ற செய்தி இடம்பெற்றிருக்கிறது. இதுல நிறைய விஷயங்கள் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இருக்கு. என்ன தெரியுது இதுல இருந்து? தனியா தொழுகை சைத்தான் நம்மள ஜமாத்தான தொழுகை முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்ப இதுவரை நீங்கள் 6 கேள்விகளுக்கு பதில் சொல்லி இருக்கிறீர்கள். 7வது உங்களுக்கான பரிசு 2000 ரூபாய் கிடைச்சிருக்கிறது. உங்களுக்கான 7வது கேள்வி சகோதரர் கனிக்கான 7வது கேள்வி. ஒரு முஸ்லிமான மனிதர் தொழுவதற்காகவும் திக்ரு செய்வதற்காகவும் பள்ளிக்கு சென்றால் அவர் அங்கிருந்து வெளியேறும் வரை இறைவன் என்ன செய்வான்? ஏ அல்லாஹ் சந்தோஷப்படுவான்,
பி அல்லாஹ் சுவனத்தை தருவான், சி மலையை வழங்குவான், டி பொருளாதாரத்தை வழங்குவான். உங்களுக்கான நேரம் 50-50. கம்ப்யூட்டர் ஜி ஏன் டவுட்டா இருக்கு உங்களுக்கு? இதுல டவுட் இல்ல, எதுக்கு யூஸ் பண்ணி பாத்துருவோமே. எது உங்களுக்கு? ஆமா, இதுக்கு வேஸ்ட் பண்ண. உங்க சாய்ஸ் எது இதுல? இது எனக்கு வந்து ஏ தான். இதான் யூஸ் பண்ணி பாத்துருவோம். ஆமா, இல்ல அது நஷ்டப்பட கூடாதுல. அப்படியே கம்ப்யூட்டர் ஜி சகோதரருக்கான 50-50 சாய்ஸ் கொடுங்க. 50-50 அல்லாஹ் சந்தோஷப்படுவான். அல்லாஹ் சந்தோஷப்படுவான். கன்ஃபார்மா? கன்ஃபார்ம். பொருளாதாரத்தை வழங்குவான். இல்ல அது இல்ல, இதுதான் ஏதான். நீங்க 2000 வாங்கிருக்கீங்க, தோத்தா இல்ல வெளிய போற மாதிரி இருக்கும். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் இதுதான். அல்லாஹ் நாடியது நடக்கணும். கம்ப்யூட்டர் ஜி லாக் பண்ணுங்க. ஏ அல்லாஹ் சந்தோஷப்படுவான் என்ற சரியான பதிலை சகோதரர் கனி அவர்கள் சொல்லி 3000 ரூபாயை அன்பளிப்பாக பெறுகிறார். இதற்கான ஆதாரம் அகமதில் 8332வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. வெளியூர் சென்றவர் ஊர் திரும்பும் போது அவருடைய குடும்பத்தார்கள் சந்தோஷப்படுவதை போன்று ஒரு முஸ்லிமான மனிதர் தொழுவதற்காகவும் திக்ரு செய்வதற்காகவும் பள்ளிக்கு சென்றால் அவர் அங்கிருந்து வெளியேறும் வரை அதன் மூலம் அல்லாஹ் சந்தோஷப்படுகிறான் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த செய்தியை நம்முடைய சகோதரர்கள் கவனத்தில் எடுத்துக்கொண்டு பள்ளிவாசலோடு அதிகம் தொடர்பு இருக்கும் பொழுது படைத்த ரப்புல் ஆலமீன் நம் மீது அருள் புரிகின்றான், அவன் அதிகம் சந்தோஷப்படுகிறான் என்று சொன்னால் அந்த வாய்ப்பை நாம் அனைத்து இஸ்லாமிய சகோதரர்களும் பகிர்ந்து கொள்ள வேண்டும், பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற செய்தி இந்த ஹதீஸ் மூலம் நமக்கு தெரிகிறது. மிக சிறப்பாக 2வது சுற்றை சகோதரர் கனி அவர்கள் நிறைவு செய்திருக்கின்றார். 3வது சுற்றில் அவர் வெற்றி பெறுகிறாரா என்பதை நாம் பார்க்கலாம்.